அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். நீதிமான் எனும் சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் நிதானமாகத்தான் செயல்படுவீர்கள். பல நாட்களாக சிந்தித்து நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றியும் காண்பீர்கள். உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது குறைவுதான் என்றாலும் அவற்றை கண்டும் காணாமல் இருந்து வாழ்க்கையை வாழ்வதில் பக்குவம் பெற்ற மனிதர் நீங்கள். நண்பர்கள் இருக்கும் அளவுக்கு எதிரிகளும் உங்களுக்கு இருப்பார்கள். எதிரிகளை சமாளிக்கும் திறனும் உங்களிடம் இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற வாசகத்திற்கு ஏற்ப இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ பழகிய மனிதர் நீங்கள்தான். உங்களை ரோல் மாடலாக மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். உங்களின் குறைகளை மிக அதிகமாக அறிந்த மனிதர்கள் யார் என்றால் அது வேறு யாருமல்ல, நீங்கள்தான். அதே சமயம் உங்களை யாராவது குறை கூறிவிட்டால் அதை அதற்கு ஏற்ப காரணங்கள் கூறி சமாளிக்கும் சூரரும் நீங்களே தான். நிஜமாக கூற வேண்டுமென்றால் அதிக தைரியம் என்பது சற்று குறைவாகவே உங்களிடம் இருக்கும். தைரிய குறைபாடு உள்ள ராசிகளில் இந்த மகர ராசியும் ஒன்று. இவர்களின் பயத்தை மறைக்க உடன் எப்போதும் ஆட்களை வைத்திருப்பார்கள். எதையும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வதும், அதிக தைரியசாலி போன்று பேசுவதும், விட்டு கொடுக்காதபடி பேசும் தன்மையும் இவை அனைத்துமே நாடகம்தான். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இவற்றை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். இருந்தாலும் நல்ல மனிதர்தான் நீங்கள். உங்களுக்கு நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆகையால் அனைவரையுமே சமமாக வைத்திருப்பதுதான் உங்களின் சிறப்பு. வாழ்வில் உங்களுக்கு தெரிந்தும் செயல்படுத்த முடியாத விஷயம் ஒன்று உண்டென்றால் அது செலவு செலவு செலவுதான். எத்தனையோ தேவையற்ற செலவுகள் என தெரிந்தாலும் அதை செய்யாமல் உங்களால் இருக்கவும் முடியாது. பிடித்தவர்களை விடவும் மாட்டீர்கள். பிடிக்காதவரை எக்காரணம் கொண்டும் உடன் சேர்க்கவும் மாட்டீர்கள். இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல்பட்டாலும் உங்களை புரிந்து செயல்படுவது என்பது மற்றவர்களுக்கு சிக்கல்தான். உங்களுக்கு எளிதில் கோபம் வராது. வந்துவிட்டால் யார் என்ன என்று பார்க்காமல் பேசிவிடுவதும் உங்களின் மற்றொரு குறைகளில் ஒன்று. ஆயினும் நீங்கள் நல்லவரே. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட நண்பர்களிடம் இருந்து தள்ளி இருக்கவே விரும்புவீர்கள். அப்படி ஒன்றும் பெரிய பிடிவாதக்காரராக நீங்கள் இல்லாவிட்டாலும் எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகின்றது என்பதை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டான குரோதி வருட வாழ்த்துக்கள் கூறி உங்களின் இந்த ராசிக்கு இந்த பிறக்கின்ற குரோதி வருட முதல் தினத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சனி, 3இல் புதன் சுக்கிரன் ராகு, 4இல் சூரியன் குரு, 9இல் கேது. இப்படிப்பட்ட அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். பிறக்கின்ற புத்தாண்டில் குரு பகவான் மகர ராசிக்கு 4இல் இருந்தாலும் புது வருடம் பிறந்த சில நாட்களிலேயே உங்களின் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப வீட்டிற்குள் நுழைகின்றார். அது முதல் பலன்களை வேறுபடுத்தி தரப்போகின்றார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களின் ராசி அதிபதியான சனி பகவான் உங்களின் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து இந்த வருடம் முழுவதும் பலன் தரப்போகின்றார். உங்களின் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் ராகு பகவான் இருந்து இந்த வருடம் முழுவதும் பலன் தரப்போகின்றார். உங்களின் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்ந்தபடி கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் பலன் தரப்போகின்றார். குரு பகவான் மகர
மகர ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். குரு பார்வையானது மகர ராசிக்கு 1, 9 மற்றும் 11ஆம் ராசிக்கு உள்ளது. இது கூடுதல் சிறப்பு. இதுவரை வெளி உலகில் இருந்து வந்த தடையால் மதிப்பு மரியாதை கிடைக்க மற்றும் உங்களின் புகழ் பெயர் பரவுவதில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் யார் என தெரியும் நேரம் வந்துவிட்டது என்றால் அது மிகையாகாது. இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்ததன் பலன் சரியாக கிடைக்கப் போகின்ற காலம் இது. தங்களுக்கான கல்வி அறிவும் வாகன சுகமும் சுக வாழ்வும் அனைத்தும் கிடைக்கும். குரு உங்களின் ராசிக்கு 5இல் பயணிப்பது புத்திர பாக்கிய தடை ஏற்படுத்தும் என்றாலும் உங்களின் தசா புத்திக்கு ஏற்ப பலன் மாறுபடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். விவசாய துறையில் இருக்கும் மனிதர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். விவசாய கடன் கிடைக்கும். விவசாயத்திற்காக வாங்கிய கடன் அடைபடும். விவசாய துறையில் லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையினருக்கும் நிலம் வாங்கி விற்பவர்களுக்கும் நல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது. குடும்பத்தில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். குடும்பத்தில் உள்ள மனிதர்களிடம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா என்ற எண்ணம் மேலோங்கும். தேவையற்ற காரணத்திற்காக வீண் சண்டைகள் உருவாகும். வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் குடும்ப கௌரவம் பாதிக்காது. திடீர் பண நெருக்கடியும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. சகோதரர்களின் ஆதரவு உண்டு என்றாலும் அவர்களிடத்தில் சுயநலம் மேலோங்கும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. முன்னோர்களுக்கான பிரீத்தி பரிகாரம் செய்ய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நதிகளுக்கும் சென்று வரும் வாய்ப்பு உண்டு. திடீர் பணம் வரவால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றாலும் குடும்பத்தில் தேவையற்ற சலசலப்பை ஏற்படுத்தி சில உறவுகள் குளிர்காய்வார்கள். இனி செலவில் சிக்கனம் உண்டாகுமா? சம்பாதிக்கும் பணத்தில் சேமிப்பு ஏற்படுமா? குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மறையுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அனைத்துமே சுகமாகும். குழந்தை மற்றும் பெண்களின் பெயரில் டெபாசிட் செய்வீர்கள். சேமிப்பு என்பது கூடும். கோர்ட் கேஸ் என்று இருப்பவர்கள் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது நல்லது என்ற வார்த்தையை இங்கு நினைவில் வைத்து செயல்பட்டால் சிரமங்களையும் வீண் விரயங்களையும் தவிர்க்கலாம். தேவையற்ற பணம் கொடுக்கல் வாங்கலை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. உங்களின் முயற்சிகளுக்கும் பேச்சிற்கும் மதிப்பு கூடும். ஊர் பஞ்சாயத்து தலைவர்களின் நட்பு உருவாகும். வீட்டில் தேவையற்ற சங்கடங்களினால் உண்பதும் உறங்குவதிலும் சில தடைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. உடல் நலத்திலும் கவனம் முக்கியம். மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 8, 10ஆம் இடங்களில் விழுவதால் அந்த இடங்களில் சம்பந்தமான காரகங்களில் அதாவது தாய், கல்வி, அதிர்ஷ்டம், ஆயுள், சொந்த தொழில், முன்னோர்களுக்கான கர்மா ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் மேலோங்கும். படிப்பில் மேலும் தடை ஏற்படும். தாயார் வழி உறவுகள் பாதிக்கும். மன கஷ்டம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவரை பல மாதங்களாக பார்த்து வருபவர்களுக்கு மேலும் சிகிச்சை தொடரும். இருந்தாலும் ஆயுள் விருத்தி உண்டு. தனவரவு பாதிக்காது. தந்தை வழி உறவில் இருந்த இன்னல்கள் முடிவுக்கு வரும். பூர்வீகத்தில் முன்னோர்கள் வழிபாடு தடைப்பட்டவர்கள் இனி ஒற்றுமையாய் வழிபாட்டை செய்து முன்னோர்களின் அனுகூலத்தை பெறுவீர்கள். இனி உங்களை தவறாக புரிந்திருந்த மனிதர்களின் மனமும் மாறும். தந்தையாரிடம் சிறு சிறு மாற்று கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆயினும் அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தில் சேர படிக்க நினைத்ததில் சிக்கல் ஏற்படும். விரும்பிய கல்லூரியில் சேர்வதில் சிக்கல் ஏற்படும். கேட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்காமல் குழப்பம் ஏற்படும் சூழல் உருவாக வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் செயல்படுங்கள். வெளிநாடு படிப்பிற்காக செல்ல நினைத்தவர்கள் அதில் தடை ஏற்படும். பயணத்திலும் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் அதிக கவனம் முக்கியம். குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் செயல்படுங்கள். 7.5 சனி பாதிப்பு சொந்த ராசிக்கு அதிக பாதிப்பு இருக்காது என்பது ஜோதிட வழக்கு. ஆயினும் தசாபுக்தி சிறப்பாய் இருந்தால் சிறு சிறு தொந்தரவுகள் மட்டுமே வந்து மறையும். குழந்தை பேருக்கு தயாராகி கொண்டிருக்கும் பெண்களின் கவனத்திற்கு உங்களின் உடல் நலத்தில் கவனம் முக்கியம். சனி பகவானுக்கு உரிய பரிகாரங்களை செய்து வழிபாடு செய்தால் வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடமானது உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்காமல் மகிழ்ச்சியுடன் கடக்க உதவி புரியும். சனீஸ்வரருக்கு நெய்விளக்கு ஏற்றி 19 வாரங்கள் வழிபட சிறப்பு தருவார். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்று 9 வாரங்கள் வெற்றிலை மாலை போட்டு வருவது வாழ்வில் பல முன்னேற்றங்களை தரும். சிவன் கோவிலில் உழவாரப்பணி செய்வது குடும்பத்திற்கு மிக நல்லது. ஊனமற்ற ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது மிகவும் நல்லது.